கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவனாய் இருக்கிறவன் 1000ங்களுக்கு அதிபதியாய் மாறுகிறான். சிறியவனாய் இருக்கிறவன் பெரிய ஜாதியாக மாறுகிறான். கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சிறிய அளவில் இருந்தால் கர்த்தர் உங்களை 1000ங்களுக்கு அதிபதியாய் மாற்றுவார். நீங்கள் சிறியவர்களாய் இருந்தால் உங்கள் குடும்பத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாய், எல்லாரை காட்டிலும் பணத்திலும் வசதியிலும் எல்லாவற்றிலும் சிறியவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாய் மாற பண்ணுவார். நிச்சயமாய் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ அவசரப்படாதே, நீ தீவிரப்படாதே, நீ என்னுடைய சமூகத்தில் காத்திரு, நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திரு, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ சும்மா இருப்பாய், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நாம் இந்த வசனத்திலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஒருவேளை அது தாமதமாகலாம், நாட்கள் நீண்டு கொண்டே போகலாம். கவலைப்பட வேண்டாம். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வாக்குத்தத்தம் தந்த கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கையில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் தீவிரப்படுகிறோம். இல்லை, நாம் தீவிரப்படக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தரே தீவிரமாய் நடப்பிப்பார். சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன்.